முக்கிய பாடல். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு பாடல் பார்க்க போகிறோம். இதுவும் மிக பழைய பாடல் தான். 1969 வெளிவந்த தெய்வ மகன் அப்படிங்கிற படத்தோட பாடல். சிவாஜி நடித்த படம் தான். விஸ்வநாதன் இசையமைப்பில் டிஎம்எஸ் அவர்கள் பாடிய பாடல் ஒன்று. ரொம்ப அழகான பாடல். அப்படியே நம்மளோட மனசை உருக்கக்கூடிய வகையில் இருக்கும். இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, யூஸ்வலாகவே தாய் அப்படின்னா பாசம் அப்படின்னு ஒரு டிக்ஷனரியே இருக்குது. தாய் அப்படின்னாலே பாசம், பாசம்னாலே தாய். ஆனால் மகனுடைய பாசம், இப்போ ஒரு கண்ணுக்குட்டியை தாயை பார்க்கும்போது தாய் பசுவை பார்க்கும்போது ஓட முடியாமல் நம்ம கட்டி வச்சுருக்கோம் இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு என்ன நிலை இருக்கும்? அந்த மாதிரி ஒரு மகன் தன் தாயை பார்த்துட்டு இவள் தாய் தான், இவள் தான் இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டோம். அவளை போய் அம்மான்னு கூப்பிட முடியாமல் அவள் இவனை மகன் என்று கட்டி தழுவ முடியாத ஒரு நிலையாக இருக்கும். அவங்க அப்பா சின்ன வயசுலேயே ஒரு ஸ்கார் இருக்கும் தன்னோட இதில் ஒரு வடு மாதிரி. அதை ரொம்ப நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணதுனால மனசு வெறுத்திருப்பார். ஆனால் நல்ல நிலைமைக்கு வந்துடுவார். அதே மாதிரி தன்னுடைய குழந்தை பார்க்கும்போது அதை தன் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து கொலை பண்ண சொல்லுவார். ஆனால் அவர் பண்ண மாட்டார். வேற எங்கேயோ வளர விட்டுருவார், ஒரு ஹோமில் விட்டு. ஸோ அந்த குழந்தை தன் அம்மாவை பார்த்து விட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறத உணர்ச்சி பூர்வமான அந்த வார்த்தைகள் பார்க்கும் பொழுது நம்மை மீறி அம்மா மகனை பார்க்காம தவிக்கிற அந்த தவிப்பை பார்க்கும்பொழுது அந்த மகன் அம்மாவுடைய அந்த வாசத்தை கண்டு பிறகு சேர முடியாத நிலை அப்படிங்கிற ஒரு இருக்கும் இல்லையா? அது உண்மையிலே ஒரு பெரிய வலி அந்த மகனுக்கு. அதே மாதிரி அந்த தாய்க்கும் அந்த வலி இருக்கும். ஸோ அந்த தாயின் வலியை புரிஞ்சதுனாலே என்னமோ இந்த பாடல் என்னை ரொம்ப மயக்குது. நீங்களும் கேளுங்க. கண்டு கொண்டேன் அன்னையை, தெய்வமே தெய்வமே, மஞ்சள் குங்குமம் பொங்கும் அழகு மகாலட்சுமி என் தாய். சந்தித்தேன் நேரிலே, சந்தித்தேன் நேரிலே, பாசத்தின் தேரிலே. தெய்வமே தெய்வமே, அந்த அழகு தெய்வத்தின் மகனா இவன். முத்து போல என் தம்பி வந்தவுடன் முத்தம் சிந்த ஓடினேன் ஓடினேன் ஓடினேன். அட ராஜா என் தம்பி வாடா. அண்ணா அண்ணா. மகன் ஒரு 8th 9th ஸ்டேஜ்லேயே நிறைய படங்கள்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவான். எங்கள் அப்பாவும் நிறைய படம் பார்க்குற பழக்கம் உண்டு. ஸோ அவரோட டிஸ்கஸ் பண்ணும்போது அப்போ இந்த படத்தை பற்றி சொல்லியிருக்காரு. என்கிட்ட சொன்னாமா, தெய்வ மகன் ஒரு பழைய படமா, அட போங்கம்மா யாருமா பழைய படம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆஃப்டர் அந்த ஃபிலிம் பார்த்து ஒரு 10 minutes அம்மா ரியலி இட்ஸ் ஆசம். வாட் அ டிஃப்ரெண்ட் தீம் இல்லை, இது ரொம்ப நல்லா ஓடி இருக்கும் இல்லை அந்த காலத்தில் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த பாடல் எப்போவுமே மனதில் நிற்கக்கூடிய ஒரு பாடலாக எனக்கும் அமைஞ்சது, மற்ற எல்லாருக்கும் அமையும்னு எனக்கு தெரியும். நன்றி.